ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு உதாரண ஜாதகம்தான். இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகவும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் கிடையாது. ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வெளியிடுவது கிடையாது. இந்த ஜனன ஜாதகத்திற்கு நம்ம விரிவான பலன்கள் எதுவும் பார்க்க போவது இல்லை. ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் அமைந்து விடாது. பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு மட்டுமே இந்த யோகங்கள் என்பது அமையும். அந்த யோகம் என்பது இருக்கும். ஆனால் அந்த யோகங்கள் இருந்து இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா, இப்போ ஒருவருக்கு பூர்வீக சொத்து என்பது இருக்குது. அதாவது அவருக்கு பூர்வீக சொத்து, அதாவது தாத்தன் சொத்து, பாட்டன் சொத்து, முப்பாட்டன் சொத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி பூர்வீக சொத்து ஒரு நபருக்கு இருந்து அந்த பூர்வீக சொத்து தனக்கு இல்லை, எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் எழும்புவது உண்டு. நிறைய கேள்விகள் கேட்பதும் உண்டு. அதாவது ஒரு ஜனன ஜாதக அமைப்பிலேயே இந்த விஷயங்கள் இருக்கையா. அதான் சொல்கிறோம் இல்லையா, எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்குது. ஒரு ஜனன ஜாதகத்தில் எல்லா விஷயங்களையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயங்களுக்குமே முழு விவரம், முழு விளக்கம் ஜனன ஜாதகத்தில் இருக்கும். இடும்புக்கு மட்டும் கிடையாது. சரிங்களா? அதாவது ஒரு ஜனன ஜாதகம், அதாவது இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு பூர்வீக சொத்து என்பது உண்டா இல்லையா, இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு ஜனன ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டவாறு இருந்தால் அந்த ஜனன ஜாதகக்காரருக்கு பூர்வீக சொத்து என்பது கிடையாது. பூர்வீக சொத்து என்பது இருக்காது இந்த ஜனன ஜாதக அமைப்பின் படி. அப்படி அதாவது ஏதோ ஒரு வழிகளில் சுற்றி நமக்கு ஒரு சொத்துக்கள் இருக்கையா. எனக்கு பூர்வீக சொத்து இல்லைன்னு இல்லையா, எனக்கு இருக்குது, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல. அது பல பிரச்சனைகளில் இருக்குது. இப்போ என்னுடைய ஜனன ஜாதக அமைப்புப்படி எனக்கு பூர்வீக சொத்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி கண்டிப்பாக பூர்வீக சொத்து என்பது கிடையாது. இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அதாவது நம்மளுடைய ஜனன ஜாதக பொறுத்து தான் பிறர் சொத்தை அனுபவிப்பதும், பூர்வீக சொத்தை அனுபவிப்பதும், மூதாவிகள் கர்மாக்களை சுமக்கிறதும் எல்லாமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்குது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மீடியாவுகளை தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஜனன ஜாதகங்கள், அதுக்கு உண்டான முழு விளக்கங்கள் எல்லாமே நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் மட்டும்தான் தொடர்ந்து வந்து இருக்கும். எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து பாருங்கள். அதாவது தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற நிறைய உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் தொடர்ந்து வந்து இருக்கும். எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.